Hi, hello, welcome to Machu Tattoos studio. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா ஜிம் வொர்க் அவுட்டும் ஸ்போர்ட்ஸும் நம்ம டாட்டூ போட்டதுக்கு அப்புறம் இமிடியேட்டா நம்ம பண்ணலாமா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். Let's get into the topic now. யூசுவலா எல்லாருக்கும் வர டவுட் என்னன்னா டாட்டூ போட்டு முடிச்ச உடனே நம்ம ஜிம்மோ இல்ல பேட்மிண்டனோ செட்டில் காக்கோ இல்ல சம் அதர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸோ பண்ணலாமா அப்படிங்கற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து அட்வைசபிளா இல்ல நான் அட்வைசபிளாங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாட்டூ போட்டதுக்கு அப்புறம் 2 வீக்ஸ் ஹீலிங் பீரியட் நடக்கும். அந்த 2 வீக்ஸ் ஆஃப் த ஹீலிங் பீரியட் டைம் நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் ஆக்டிவிட்டீஸ் அப்படினா நீங்க எதுக்கு அந்த ஜிம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது உங்களோட மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும், ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதே போல வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல தான் ஸ்போர்ட்ஸும் நீங்க எனி டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆனாலுமே அந்த இடத்துல வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதா இருக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இனிஷியல் டேஸ்ல கொடுக்குறீங்களோ அதோட ஹீலிங் டைமை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 2 வீக்ஸ் ஆஃப் த ஹீலிங் பீரியட் டைம் இட் டேக்ஸ் 3 வீக்ஸோ 4 வீக்ஸோ ஹீலிங் டைமை எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த மாதிரி டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது லாட் ஆஃப் ஸ்கேபிங்ஸோ லாட் ஆஃப் ஸ்வெட்டிங்ஸோ அந்த இடத்துல நடக்கும்போது எய்தர் இன்ஃபெக்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது, இல்லை பர்ஃபெக்டாக ஹீல் ஆகாமல் பேட்ச் ஒர்க்காக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக 2 வீக்ஸ் வந்து ரொம்ப மேண்டேட்ரி பீரியட் டைம் நீங்கள் எய்தர் ஜிம் ஆக்டிவிட்டீஸோ ஒர்க் அவுட்டோ அவாய்ட் பண்ணணும். ஐ மீன் டு சே ஹெவி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். Why? Because ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிம்க்கு போகிறீங்க இல்லை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெஸ்ஸு வேர் பண்ணணும். யூஸ்வலாக டைட் க்ளோத்ஸாக இருக்கும், நைலான் வேர்ஸாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜாஸ்தி ஸ்வெட்டிங் நடக்கும். ஸ்வெட்டிங் நடக்கும்போது நீங்கள் எய்தர் ஆஃப்டர் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்க ஸ்கின் வந்து ஸ்கேபிங் வந்து பர்ஃபெக்டாக ஹீல் ஆகிறதுக்கு முன்னாடியே பீல் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால தான் மெயின் திங் வந்துட்டு அட்வைசபிள் கிடையாது. அதே போல் அந்த இடத்துல லாட் ஆஃப் ஸ்வெட்ஸ் நடக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 hour ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, 1 hour ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அந்த 1 hour வந்து அது ஸ்வெட்டில் இருக்கும் போது அதில் லாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் நடக்க ஜெர்ம்ஸோ பாக்டீரியாஸோ வர்றதுக்கு லாட் ஆஃப் சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. அண்ட் ஈவன் ஒர்க் அவுட் பண்ணுற பிளேஸும் வந்து ரொம்ப ரொம்ப ஹைஜீனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிம்க்கு போகிறீங்க, ஜிம் ரொம்ப க்ளீனாக ஹைஜீனாக இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். சில பேர் வந்து வெளியே ஒர்க் அவுட்டோ வெளியே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகிறப்ப அந்த இடத்துல இருக்க வந்து ஹைஜீனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ், இம்பார்ட்டண்ட்டான ரோல் இந்த இடத்துல. ஸோ இது போல் நம்ம வந்து 2 வீக்ஸ் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறீங்க, ஈவன் உங்களோட ஒர்க் நேச்சரே வந்துட்டு ரொம்ப பொல்யூட்டடான இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் போட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கணும். சில பேர்த்துக்கு லாட் ஆஃப் டவுட்ஸ் என்னென்னா அப்பர் பாடியில் டாட்டூ போட்டிருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்ட்டில் டாட்டூ போட்டிருப்பாங்க, எதர வாக்கிங்கோ ஜாகிங்கோ பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்ஸும் இருக்கும். ஸோ பண்ணலாம், பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. நீங்கள் லோயர் பாடி எக்ஸசைசஸ் பண்ணலாம், இல்லை லோயர் பாடியில் போட்டிருந்தீங்கன்னா அப்பர் பாடி எக்ஸசைசஸ் பண்ணலாம். பட் ஸ்வெட்டுங்கிறது கண்டிப்பாக எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் வரும். ஸோ லாட் ஆஃப் ஸ்வெட்ஸ் வர மாதிரியான ஆக்டிவிட்டீஸை ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஆஃப் த ஹீலிங் பீரியட் டைம் அவாய்ட் பண்ணணும். அப்படியே நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா எப்போவுமே ஒரு க்ளீன் க்ளோத்ஸ் இல்லை க்ளீன் டவலை வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸ்வெட் ஆகும் போது அப்பப்போ பேட் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. லாட் ஆஃப் அதாவது ரொம்ப ஸ்வெட் வந்து அதில் வந்து சோக்கார மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்வெட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது போல் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனுக்கு. சோஷியல் மீடியா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், லிங்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள். டோன்ட் டை நியூட்.